ஓம் நமச்சிவாய். நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், நீடித்த ஆயுள், நிலையான பணம், பொருள், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை, புகழ், பதவி, தொழில், செல்வ செழிப்பான வாழ்க்கை, சீரும் சிறப்புடன் வாழ்வதற்கான அனைத்து தகுதிகளும் எல்லாருக்கும் எல்லாம் வல்ல ஈசன் வழங்கி அருள் புரியணும் வேண்டிக்குவோம். ஓம் நமச்சிவாய். நாம இன்னைக்கு சந்திராஷ்டம பதிவாக போட போறது அப்படிங்கிறது சிம்ம ராசியில் உள்ள ஒரு நட்சத்திரத்திற்கான சந்திராஷ்டம பதிவாக போறோம். இந்த புரட்டாசி மாதம், அதாவது 6/10/2025க்கும் 7/10/2025க்கும் உள்ள புரட்டாசி மாதத்திற்கான சிம்ம ராசி பூர நட்சத்திரத்துக்கான சந்திராஷ்டம பதிவாக போட போறது அப்படிங்கிறப்போ 6/10/2025 இரவு 10:38 PM முதல் 7/10/2025 அன்று, அதாவது 6/10/2025 பின்னிரவாகவும் 7/10/2025க்கு 3:30 AM ஆகவும் வரக்கூடிய காலங்கள்ல பூர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சந்திராஷ்டமமாக வருது. அதே நேரத்துல 7/10/2025 3:30 AM முதல் அதே பகல்ல 9:25 AM வரை பூர நட்சத்திரம் 2ஆம் பாதம் சந்திராஷ்டமமாக வருது. மேலும் பகல் 9:25 AM முதல் நண்பகல் 2:47 PM வரை பூரம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் சந்திராஷ்டமம். மேலும் நண்பகல் 2:47 PM முதல் இரவு 8:08 PM வரை பூரம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் சந்திராஷ்டமமாக வருது. இந்த சந்திராஷ்டமமாகப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா பூர நட்சத்திரத்துக்கான 4 பாதங்களுக்கும் சொல்றோம். சிம்ம ராசியில் பூர நட்சத்திரம் சுக்கிர பகவானின் நட்சத்திரமான பூர நட்சத்திரத்தின் 4 பாதங்களுக்கு சந்திராஷ்டம காலமாக சொல்றோம். இந்த 4 பாதங்களுக்கான நேரங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு பாதத்துக்கும் தனித்தனியா பிரிச்சு சொல்லியிருக்கோம். உங்களுடைய ஜென்ம நட்சத்திர பாதம் எது அப்படின்னு பார்த்து அதுக்கு சந்திராஷ்டம காலமாக சொல்லியிருக்க காலத்தை தவிர்த்து மற்ற நாட்கள்ல உங்களுக்கு வேண்டிய சுப நிகழ்வுகளுக்கு தேவைப்படும் பட்சத்துல அதை தவிர்த்து, அந்த சந்திராஷ்டம காலத்தை தவிர்த்து நீங்க செஞ்சுக்கிறது நல்லது. மேலும் உங்களுக்கு முக்கியமாக செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது, சந்திராஷ்டம காலமாக இருக்குது, 6 மணி நேரத்துல எங்களால கடந்து போக முடியாது அப்படிங்கிற பட்சத்துல உங்களோட சந்திரன் நின்ற பாகை அளவான அதை துல்லியமாக கணக்கிட்டு அதுக்கு 2 மணி நேரம் மட்டுமே சந்திராஷ்டமமாக வரும்னு சொல்லி ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம சொல்லிட்டு வரோம். அந்த சந்திராஷ்டமன்றதை பத்தி யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நாள் முழுக்கவோ இல்லை 2.5 நாட்களோ அப்படின்றது சந்திராஷ்டமம் இல்லை. அதனால உங்களுக்கான பாதங்களை தெரிந்து அதற்கான காலங்களை பயன்படுத்திக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.